அந்த வட்டிக்கு எடுத்த அந்த பணத்தை கட்ட முடியாமல் அதன் மூலம் சிரமப்பட்டு அது இறுதியில அறுதியாகி கடைசியில தேவையும் முடியல, நகையும் அவங்களுக்கு பேங்குக்கு போய் சேர்ந்து விடும். எங்கட பலர் ஊபர் அல்லது பிக்மி ஹயர் என்ன செய்யறாங்க, புக் பண்றாங்க. அவர் சேர்ந்துட்டாரு. இப்ப அவர் கேட்கிறாரு, எங்க போறீங்க, எவ்வளவு வந்திக்கு, ரைட் நீங்க இதை கேன்சல் பண்ணுங்க, வந்தாத்தான் எனக்கு தாங்கன்னு அவர் கேட்கிறாரு. நாங்க அவருக்கு கொடுக்க இயலாது, அது ஹராம். எங்களோட வீட்டுக்கு கரண்ட் பில் கூட வருது, தண்ணி பில் கூட வருது என்று யாராவது ஒரு எலக்ட்ரீஷியனை பிடித்து அந்த மீட்டரை செய்யறது அதுவும் ஹராம், இயலாது. அரசாங்கத்துக்கும் நீதமா நேர்மையாத்தான் நடக்கணும். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, முன்னொரு போதும் இல்லாத அளவுக்கு இன்று நம்முடைய நாட்டிலேயும் உலகத்துடைய பல பாகங்களிலேயும் வாழக்கூடிய மக்கள் பலவிதமான பிரச்சனைகளை, சவால்களை முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், அரசியல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், சமூக சீர்கேடுகளாக இருக்கலாம். இவ்வாறு நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு வகையில பலவிதமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் குற்றங்களும் நிறைந்து காணப்படுவதன் காரணமாக மக்கள் ஒரு வகையான நிராசையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் எப்படி அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்தார்களோ அந்த காலம் மலை ஏறி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு யோசனையுடன் சிந்தனையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இதற்கு பலவிதமான காரணங்களை சொன்னாலும் அது அரசியல் ஸ்திரமற்ற தன்மை, பொருள்களுடைய விலைவாசி அதிகரிப்பு, சில வாலிப ஆண்களால பெண்களால ஏற்படக்கூடிய பாரதூரமான சில செயல்கள், முடிவுகள், இவ்வாறு நாம் பல விடயங்களை பட்டியலிடலாம். ஆனால் இவைகள் அனைத்திற்கும் மேலாக நம்முடைய இஸ்லாமியர்கள், அது ஆண்கள் பெண்கள், அவர்களை வலுவூட்டுவதற்காக வேண்டி ஆங்காங்கே ஊர்களிலும் பல நகரங்களிலும் பலவிதமான பயான் நிகழ்ச்சிகள், செமினார்கள், கவுன்சிலிங் வகுப்புகள், இவ்வாறு பல முயற்சிகள் நடந்தாலும் கூட ஒரு சிலர்களை நாம் பார்க்கலாம், இவைகள் அனைத்தையும் ஒரு புறம் தள்ளிவிட்டு அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்குரிய பெரிய உதாரணத்தை நீங்க இந்த மஸ்ஜிதுக்குள்ளேயும் மேல் மாடியில போய் பார்த்தீர்கள் என்றால் விளங்கும். சில வாலிபர்கள் மஸ்ஜிதுக்குள்ள வந்து லைஃப் டைம் காலம் எல்லாம் மொபைல் போன்ல தான் இருக்கிறார்கள். ஆனா ஜும்ஆவுக்கு மஸ்ஜிதுக்குள்ள வந்து இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட செவிமடுக்காமல், ஏன் அவர்களுக்கு சில நேரத்துல தாமதித்து வந்தால் வெயில்ல தொழ வேண்டி வரும், அதனால மஸ்ஜிதுக்குள்ள வந்து ஏசிக்குள்ள இருந்து கொண்டு நாங்க எங்கட மொபைல் போனை பார்த்து கொண்டிருப்போம். நமக்கு அடிக்கடி இந்த மாதிரியான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. உள் மஸ்ஜிதுல நம்முடைய பாரதைக்கு உட்படக்கூடியவர்கள் அல்ல, மேல் மாடிகள் உள்ள ஒரு சிலர், எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்க சொல்வதை சொல்லுங்க, நாங்க செய்யறதை செய்து கொண்டிருப்போம் என்ற அடிப்படையில சிலர் அது அவர்கள் நினைத்த மாதிரி செய்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு தான் கெட்ட பெயர். பாருங்கள், இஸ்லாமியர்கள் இவ்வாறு செய்கிறார்கள், ஆண்கள் செய்கிறார்கள், பெண்கள் செய்கிறார்கள். நல்ல வேலைகளை செய்வதனுடைய ஆசை, ஆர்வம், விருப்பம் குறைந்து பாவமான காரியங்கள், தவறான காரியங்கள், அல்லாஹ் விரும்பாத பல விடயங்களுக்கு முந்தி அடித்துக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு முழு இரவும் விழித்திருந்து கொண்டு பல பணங்களை செலவழித்து அதற்காக செல்லக்கூடியவர்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நான் சுருக்கமாக இதை சொல்ல வருகிறேன் என்றால், நல்ல வேலைகளை செய்வதனுடைய ஆர்வம், விருப்பம் குன்றி குறைந்து பாவங்களின் மீது, பாவங்களை செய்வதன் மீது அவர்களுக்கு ஆர்வமும் ஆசையும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் இதற்குரிய பல காரணங்களில் ஒன்று, அவர்கள் உட்கொள்ளக்கூடிய உணவுல அந்த தூய்மையுடைய தன்மை குறைந்து அசுத்தமான தன்மை ஏற்பட்டது. ஏனென்றால் உணவில்
மூலமாக மனிதனுடைய செயலில் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கம் உணவில் ஏற்படும், உணவின் மூலமாக ஏற்படும். அதனால குர்ஆன்ல பல இடங்களில் உங்களுடைய உணவுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது அல்லாஹ்வுடைய நபிமார்கள் ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி, உணவு நல்லதாக இருந்தால் தான் செயல்கள் நல்லதாக அமையும். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் த்யய்யிபாத்தி மா ரஸக்னாகும் வஷ்குரூ லில்லாஹ். நாம் உங்களுக்கு வாழ்வாதாரமாக தந்தது தாராளமாக சாப்பிடுங்கள், ஆனால் சாப்பிட்டு விட்டு நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துவது என்பது வெறும் வாயால அல்ல, நம்முடைய செயலால. பணம் இருந்தா பணத்தால, உடலுடைய ஆரோக்கியம் இருந்தா உடலுடைய ஆரோக்கியத்தால, நேரம் இருந்தா நேரத்தால அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் என்றால் அந்த நேரத்தை ஒதுக்கி, எப்படி நாம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்கிறோமோ அதே மாதிரி வணக்கங்களுக்காக, இபாதத்துகளுக்காக, திக்ர் திலாவத்துகளுக்காக நேரத்தை ஒதுக்கி அவைகளில் நாம் ஈடுபட்டோம் என்றால் அதுவும் ஒரு நன்றியாகத்தான் மாறும். நபிமார்களையும் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் த்யய்யிபாத்தி வஅமலூ ஸாலிஹா. ரசூல்மார்களே, நல்லவைகளை சாப்பிட்டு விட்டு நல்லதை செய்யுங்கள். வஅமலூ ஸாலிஹான் என்ன? ஸாலிஹான நல்ல அமல்களை செய்யுங்கள். அப்படி என்றால் இதிலிருந்து நாம் என்ன விளங்கலாம் என்றால், நல்லதை சாப்பிட்டால் தான் நல்ல அமல்களை செய்யலாம். சில வேளை மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத தூய்மையற்றவைகளை சாப்பிட்டோம் என்றால் அந்த உடலால நல்ல வேலைகளை செய்ய முடியாது. குர்ஆன்ல கூட நாம் பார்க்கலாம், நபிமார்களுக்கும் அல்லாஹ் உத்தரவு, நீங்க சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, அடுத்தவர்களை நம்பி இருக்கக்கூடாது, உழைத்து வாழ வேண்டும் என்றா நாங்க பார்க்கலாம். சமீப காலமாக யாசகம் கேட்கக்கூடியவர்களுடைய அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. மஸ்ஜிதுகளுக்கு முன்னால மட்டுமல்ல, ஆங்காங்கே எங்கெங்க கலர் லைட் இருக்குதோ, சிக்னல் லைட் இருக்குதோ அந்த இடங்களிலேயும் நம்முடைய பல சகோதர சகோதரிகள் அடுத்தவர்களை நம்பி வாழ வேண்டாம், உழைத்து வாழுங்கள். நபிமார்களையும் அல்லாஹ் உழைத்து வாழ சொன்னால் எப்படி வாழணும், எப்படி உழைக்கணும், அதற்குரிய வழிகளை கூட அல்லாஹ் இலகுவாக்கி கொடுத்திருக்கின்றான். குர்ஆன்ல வஅலன்னா லஹுல் ஹதீத், நாம் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை மிருதுவாக்கி கொடுத்தோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க அந்த இரும்பால் என்ன செய்யணும்? எங்கட பாஷையில சொல்லாண்டா கொல்லப்பட்ட வேலை. நீங்க இந்த இரும்பால அனிஅமல் சாபிகாத், நீங்க போர்க்கவசங்களே செய்யுங்க. அனிஅமல் சாபிகாத்தின் வகத்திர் ஃபிஸ்ஸர்தி வஅமலூ ஸாலிஹாத், நீங்க போர்க்கவசங்களே செய்யுங்கள். அந்த போர் கவசங்களில் உள்ள வளையங்களை ஒழுங்குபடுத்தி அதன் மூலம் சம்பாதித்து வஅமலூ ஸாலிஹா, உணவை உண்டு நல்ல வேலைகளை செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அந்த ஜின்கள் தான் அவர்களுக்கு முன்னால வேலை செய்வார்கள். அந்த ஜின்கள் அவர்களுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு பல வேலைகளை செய்வார்கள். சிரமமான கஷ்டமான வேலை. يعملون له ما يشاء من محاريب وتماثيل وجفان كالجواب وقدور الراسيات. அவர்கள் என்ன செய்வார்கள்? يعملون له ما يشاء من محاريب, பெரும் பெரும் மிஹராபுகளை, பெரும் பெரும் கோட்டைகளை, ஒட்டமாதீர சிற்பங்களை, ஒஜிபானின் கல் ஜவாபி தண்ணீர் தொட்டியை போன்ற பெரும் பெரும் கொப்பரைகளை, ராசியார் பூமியிலே பதிந்திருக்கக்கூடிய பிரமாண்டமான சமையல் பாத்திரங்களை அந்த ஜின்கள் உருவாக்குவார்கள் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லிவிட்டு மீண்டும் கூறுகின்றான், யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா, தாவூதுடைய குடும்பமே நீங்க நன்றியை கொண்டு நன்றியுடைய செயலை செய்யுங்கள் என்றால் நன்றியின் மூலமாக அல்லாஹ்வை வணங்குங்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இப்படி குர்ஆன்ல நிறைய ஆயத்துகள் எங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றது.
அதாவது நல்ல முறையில உழைத்தால், நல்ல முறையில சம்பாதித்தால், நல்ல முறையில வருமானம் வந்தால் அதன் மூலம் நல்ல வேலைகளை செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் கிடைத்ததற்கு பின்னாலும் மக்காவுல ஜுருப் என்ற இடத்துல விவசாயம் செய்தார்கள். மதீனாவுல ஜுருப் என்ற இடத்துல விவசாயம் செய்தார்கள். மக்காவுடைய அஜியாத் மலை அடிவாரங்களில் ஆடுகளை மேய்த்தார்கள். பல நபிமார்கள் பலவிதமான வேலைகளை செய்ததாக சரித்திரத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அதனால நபி அவர்கள் பாராட்டுவார்கள். உலகத்துல தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் யார் உண்மையாக நேர்மையாக செய்கிறார்களோ அவர்கள் கியாம நாள்ல நபிமார்களுடன் இருப்பார்கள் என்றும் கூட ஒரு ஹதீஸ்ல வருது. இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடிய 2 பேருமே அல்-பையானி பில் ஹியாரி மாலம் யதஃபர்ரகா, அந்த சபையிலிருந்து பிரியாத வரைக்கும் 2 பேருக்குமே சம்மதம் இருக்குது. ஒன்று வியாபாரத்தை செல்லுபடியாக்கலாம், விருப்பம் இல்லாட்டி அதை கேன்சல் பண்ணலாம். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், ஃபைன் சதகா வ பையனா பூரிக ஃபீ பைஇஹிமா. 2 பேருமே உண்மையை பேசி அந்த பொருளில் ஏதாவது குறை இருந்தால் அந்த குறையை தெளிவுபடுத்தி, குறையை மறைத்து தலையில கட்டுவது அல்ல, அதிலே உள்ள குறைகளை தெளிவுபடுத்தி விட்டால் பூரிகலஹுமா ஃபீ பைஇஹிமா, 2 பேர்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். வஇன் கஸபா வகஸமா, 2 பேருமே பொய்யை கூறுகிறார்கள், 2 பேருமே உண்மையை அதிலுள்ள குறைகளை மறைத்து அடுத்தவருக்கு விற்க பார்க்கின்றார்கள். நபியர்கள் சொன்னார்கள், முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, 2 பேர்களுடைய வியாபாரத்தில் உள்ள பரக்கத் அளிக்கப்பட்டுவிடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால எங்களுடைய அநேகமானவர்களுடைய வீடுகள்ல 8, 10, 12, 14 பிள்ளைகள் கூட ஒவ்வொரு வீட்டிலேயும் வளர்ந்து வாழ்ந்து வந்தார்கள். வீட்டில் உள்ள ஒரே ஒரு வாப்பா மட்டும்தான் சம்பாதிப்பார். எக்ஸ்போர்ட்டும் இல்ல, இம்போர்ட்ஸும் இல்ல, பெரிய வெளிநாட்டு பயணங்களும் இல்ல, சாதாரணமான கூலி வேலை. நாட்டு சைடுகளுக்கு போய் எதையாவது கிடைக்கிறத எடுத்துக்கொண்டு வந்து பகலாகுவதற்கு முன்னால விட்டு முடித்துட்டு பகலக்கே வீட்டுக்கு சென்று விடுவார்கள். அந்த 10-12 பேர்களுடைய தேவைகளும் அழகான முறையில பூர்த்தியாகும். இப்பொழுது நாங்க பார்த்தோம்னா எல்லாரும் போறது, ஆம்பளையும் போற, பொம்பளையும் போற, பெரியவரும் போற, சிறியவரும் போற, படிக்கிறவரும் பார்ட் டைம் ஜாப் செய்யற. இவ்வாறு இந்த அளவுக்கு வருமானம் வந்தும் யார்கிட்ட கேட்டாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, நெருக்கடியா தான் இருக்குது, சிக்கலா தான் இருக்குது. ஏன்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய வருமானத்தில் எங்கேயோ ஒரு ஓட்டை, எங்களோட வருமானத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறு இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அவைகளை நாம் இனம் கண்டோம் என்றால் தான் எங்கட யங்ஸ்டர்ஸ், எங்கட வாலிப சில ஆண்களும் பெண்களும் வழிபடுகிறார்கள் இல்ல, கட்டுப்படுகிறார்கள் இல்ல, பேச்சுகளை கேட்கிறார்கள் இல்ல, நல்ல விடயங்களை செய்வதற்கு ஆசை ஆர்வம் இல்ல, மறுமுனையில் பாவமான காரியங்களுக்கு முண்டி அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள் என்றால் முழுக்க முழுக்க தவறை அவர்களின் மேல் போட முடியாது. அதுல சில தவறுகளுக்கு நாங்களும் நானும் கூட பொறுப்புதாரிகள். என்ன? ஏதோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில் ஏதாவது ஒரு வகையில ஹராம் கலந்திருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் எந்த வகையிலேயும் ஹராமான உணவு வயிற்றுக்குள்ள சென்று விடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமாக இருந்தார்கள். எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கஷ்டம், வறுமை ஹதீஸ்ல தெளிவாக வருது. மரணிக்குகின்ற வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 தடவை கோதுமை ரொட்டி சாப்பிட்ட வரலாறு இல்ல. காலையில ரொட்டிண்டா மாலையில ஈத்தப்பழம், மாலையில ரொட்டிண்டா காலையில ஈத்தப்பழம். ஹதீஸ்ல தெளிவாக வருது. கடுஷரம் இந்த அளவுக்கு நபி அவர்கள் நஃபில் நோன்பு பிடிப்பாங்க. நீங்க எல்லாரும் நோன்பு பிடிக்கிறது எப்படின்னு சொன்னா, ஷஹருக்கு எழும்பி அல்ஹம்துலில்லாஹ் இரவிலையும் சாப்பிட்டு இருப்போம், சஹருக்கும் நல்ல முறையில சாப்பிட்டுட்டு தான் நாங்க நீயத்து வைக்கிறது. நபி அவர்களுடைய அந்த நஃபில் நோன்புடைய முறையை எழுதி இருக்கிறார்கள். காலையில மஸ்ஜித் நபவியில ஃபஜ்ர் தொழுகையை தொழுக வைத்து விட்டு அதற்கு பின்னால் அங்கே அமர்ந்து செய்ய வேண்டிய ஔராதிகள், திக்ருகள், திலாவத்துகள் எல்லாத்தையும் முடித்து விட்டு அதற்கு பின்னால சஹாபாக்களோட பேச வேண்டிய, செய்ய வேண்டிய மஷூராக்கள், ஆலோசனைகள் அனைத்தையும் செய்து விட்டு வீட்டுக்கு ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்து வீட்டுல கேட்பாங்க,
ஏதாவது சாப்பிட இருக்கதாண்டு இல்லன்னு சொன்னா அப்படின்னா நான் இன்னைக்கு நோம்பு. அதனாலதான் நபுல் நோம்பு துஹர் வரைக்கும் நீயத்து வைக்கலாம். பர்தான நோன்புடைய நீயத்தை தான் இரவையிலே வைக்கணும். ஃபஜ்ருக்கு முன்னால நபுல் சுன்னத்தான நோன்புகளை துஹர் வரைக்கும் வைக்கலாம். நபியுடைய இந்த ஹதீஸை வைத்து அப்படின்னா நபி அவர்கள் நோன்பு பிடித்ததை சாப்பிட்டு விட்டு இல்ல, சாப்பிட கிடைக்காமல் ஒன்றும் இல்லாத நேரத்துல தான் நோன்புடைய நீயத்தை வைத்தார்கள். அவ்வளவு சிரமப்பட்ட நபி அவர்கள் கூட ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒரு நாள் இரவு படுக்கையில படுத்து விட்டு உறங்காமல் நித்திரை கொள்ளாமல் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டு இருக்கிறார். ஒரு மனைவி கேட்கிறார்கள், யார சூழல்லாம் அருக்கு தன்மை இல்ல, என்ன இன்றைக்கு நீங்க இரவு தூங்காம விழித்து கொண்டே இருக்கிறீங்க? இல்ல ஒஜத்து தஹ்த ஜன்பி சந்திரா, நான் எங்கட வீட்டுல ஒரு மூலையில ஒரு ஈட்ட படம் வந்து இருந்துச்சு. அந்த காலத்துல பெரிய அளவுல பெக்கிங் இல்ல, ஜகாத்துடைய ஈட்ட பழங்களை ஆங்காங்கே கொண்டு வந்து வீட்டு மூலையில குமித்து வைத்திருப்பார்கள். ஒரு பேரீட்ட பழம் ஒன்று இருந்துச்சு. பசியுடைய கொடுமையின் காரணமாக அதை எடுத்து சாப்பிட்டு விட்டேன். ஆனால் இப்பொழுதுதான் நான் யோசிக்கிறேன், அது ஜகாத்துடைய பேரீட்ட பழம் என்றா நாங்க செய்யது வம்சம், நாங்க நபியுடைய ஹாஷிமி வம்சம், நாங்க ஜகாத்தை சாப்பிடக்கூடாத ஒன்றை சாப்பிட்டு விட்டேனோ என்பதனால அந்த யோசனையினால தான் எனக்கு தூக்கமே செல்வதில்லை என்றார்கள். ஹதரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர். மறுமுனையில் அல்லாஹ் செல்வத்தையும் கொடுத்திருந்தான், வியாபாரி. ஒரு நாள் அவருடைய பேரீச்ச தோட்டங்களிலிருந்து ஒட்டகங்களாக பேரீச்ச தோட்டங்களிலிருந்து பேரீச்ச பழங்கள் கொண்டு வரப்படுகின்றது. அதாவது பேரீச்ச பழங்களை ஏற்றுவதற்கு அவருக்கு ஒட்டகம் கிடைக்காததுனால அவருக்கு வேலை செய்யற ஒரு ஆள் பைத்துல் மாலுடைய ஒட்டகத்தில் அந்த பழங்களை ஏற்றி வந்தார். சொல்லிட்டாரு, பைத்துல் மாலுடைய அந்த ஒட்டகம் அது பைத்துல் மாலுடைய வேலைக்கு உரியது மட்டுமே தவிர என்னுடைய பர்சனல் என்னுடைய சொந்த வேலைக்கு அதை பாவிக்கல. அதனால முழு பேரீச்சம் பழங்களையும் பைத்துல் மாலில சேர்த்ததாக சரித்திரம் கூறுகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி நிறைய வரலாற்று சான்றுகள் எங்களுக்கு முன்னாலே இருக்க இப்பொழுது நாம் நம்முடைய சம்பாத்தியத்தை பார்க்கலாம். ஒரு சிலர் நினைக்கலாம், பேங்கோட சம்பந்தப்பட்ட லோன் எடுக்கிறது, ஓடியில பணம் எடுக்கிறது, லீஸ்ல வாகனம் வாங்கிறது மட்டும் தான் ஹராம் இல்ல, அதுவும் ஹராம். அது போன்ற சில விடயங்களை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் ஹராம் என்று விளங்காமல். எங்களோட அநேகமான பெண்கள் ஏதாவது தேவை ஏற்பட்ட உடனடியா நகைகளை கொண்டு போய் அடகு வைக்கிறது, அது ஒரு ஹராம் தானே. எங்களுடைய இலங்கையில் உள்ள ஒரு சிந்தனை என்னன்னா, பெண்கள்கிட்ட இந்த அவங்க சீக்கிர நகை என்னமோ பருது ஐன் மாதிரி எது வந்தாலும் நகைகளை விற்கிறல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் வேணுமெண்டா ஈடு வைங்க, அடகு வைங்க, அடகு வச்சு அந்த வட்டிக்கு பணம் எடுக்கிறதுனால தான் பறக்கத்தே இல்லை. அந்த வட்டிக்கு எடுத்த அந்த பணத்தை கட்ட முடியாமல் அதன் மூலம் சிரமப்பட்டு அது இறுதியில அறுதியாகி கடைசியில தேவையும் முடியல, நகையும் அவங்களுக்கு பேங்குக்கு போய் சேர்ந்து விடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பெரியவர்கள் பெரிசா செய்யறாங்கண்டா சிறியவர்கள் சிறிசாக செய்யறாங்க. நாங்க ஒவ்வொருவரும் பார்க்கணும், எங்களோட வருமானத்துல எங்க ஹராம் கலக்குது. நாங்க ஒவ்வொரு நாளும் இங்க பெற்றால நிறைய வியாபாரிகள் இருக்கின்றோம். நாங்க ஒவ்வொருவரும் எங்களோட வியாபாரத்தை ரீசெக் பண்ணணும். வருடம் நாங்க கணக்கு பார்க்கின்றோம் ஜகாத் கொடுப்பதற்கு. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய பிசினஸ்ல ஏதாவது ஹராம் கலந்துருச்சா அல்லது 100க்கு 100 நாங்க ஹலாலாக செய்கிறோமா என்று அடிக்கடி நாங்க செக் பண்ணணும். எங்களோட பல சகோதரர்கள் சைனாக்கு போறாங்க. இப்பொழுது அங்க போய் ஃபேக்டரியுடைய ஓனர்கிட்ட அவங்களுக்கு தேவையான பொருள்களை ஆர்டர் பண்றாங்க. அது டெக்ஸ்டைலாக இருக்கலாம், டைல்ஸ் அல்லது பாத்ரூம் எக்ஸசரிஸ் அல்லது பிளாஸ்டிக் அல்லது ஹார்ட்வேர், எக்கச்சக்கமான பொருள்கள் வெளிநாட்டிலிருந்து இப்பொழுது வந்து கொண்டிருக்குது. இவங்க அங்க போய் அந்த ஓனர்கிட்ட, அந்த ஃபேக்டரியுடைய ஓனர்கிட்ட சொல்றது, நீங்க என்ன செய்யுங்க, இந்த பேரை போட்டு இதை அடிச்சுட்டாங்க. உண்மையிலேயே சில பொருட்கள் அது இங்கிலீஷ்ல அல்லது மேட் இன் ஜப்பான் என்று இருக்கும். ஆனா இவங்க சொல்ற பரவாயில்ல, நீங்க அடிங்க, நீங்க இதை அடிங்க. அவங்க சொல்றது என்ன, நாங்க கொண்டு வந்து விற்கிறோம், இது ஜப்பான் என்று அடிச்சாலும் இது ஜப்பான் இல்ல. நீங்க ஒரு ஆளுக்கு விற்பீங்க, ஆனா எல்லாத்துக்கும் உங்களால சொல்லுமா?
மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதே மாதிரி 100% வெளிரங்கத்துல ஆனா மெட்டீரியல் மாற்றப்பட்டிருக்கும். அங்குள்ள மூலப்பொருள் வேலை, ஜப்பானில் உள்ள மூலப்பொருள் வேலை, இங்க சைனாவில் உள்ள மூலப்பொருள் வேற. ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்க இது பிரச்சனை இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, ஆனால் அவர்கள் இவர்களுக்கு எதிராக வழக்கு போடலும். ஆனா இப்ப எத்தனை பேருக்கு தான் வழக்கு போட ஆரம்பிச்சு அவங்களோட தொழிலே வழக்காத்தான் பேசுறோம். உலகத்துல எத்தனை நாடுகள்ல, எத்தனை நகரங்கள்ல, எத்தனை மூல முடுக்குகள்ல யார் யாருக்கு எப்படி எப்படி விருப்பமோ அவங்க என்ன செய்யறாங்க, அந்தந்த கம்பெனியில பேரை போட்டு வந்து அடிச்சு கொடுக்கறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இன்னும் சிலர் மார்க்கெட்ல விலைய குறைச்சு கொடுக்கணும், அங்குள்ள குவாலிட்டிய குறைக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் குறைச்சு போடுங்க. உதாரணமாக ஒரு மூலப்பொருள் 80-20 வரணும், அதுல 70 நீங்க போடுங்க. பொறுமதியானத்தை 70 ஆக்குங்க, பொறுமதி குறைந்ததை நீங்க கூட்டி போடுங்க. அப்படின்ற என்ன, எங்கட பஜார்ல விற்கிறவரை விட நான் விலையை குறைத்து கொடுக்கலாம் என்பதற்காக வேண்டி செய்கிறார்கள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இது உங்களுக்கு என்ன விட கூடுதலாக பஜார்ல புலங்குறவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது ஸ்டீல் அல்லது அது இரும்பாக இருக்கலாம், அதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணப்படுது, அல்லது வேற நகைகளாக இருக்கலாம். சில வேளை 22 கேரட் என்று சொல்லி நகைகளுக்கு பில்ல போடுவாங்க. செய்து முடித்ததற்கு பின்னால வேறொரு கடையில் அந்த நகையை போய் செக் பண்ணி சொல்லுவாங்க 22 இல்ல 21 கேரட் தான் இதுல இருக்குது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அநேகமாக சில பெக் ஃபுட் ஐட்டங்கள் பெக் பண்ணி வருது. அதுல சொல்லுவாங்க 1 கிலோ நெட் வெயிட் 1 கிலோன்னு போட்டு இருப்பாங்க. நிறுத்தி பார்த்தா 1 கிலோ இருக்காது. சில வேளை ஒரு 50 கிராம் 25 கிராம் ஒரு பெக்ல 50 கிராம் குறைச்சா 1000 பெக்ல எத்தனை கிராம், 10,000 பெக்ல எத்தனை கிராம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்கள், இப்படியே சாதாரணமான இந்த சின்ன செலோடெப் ரோல் எடுத்து பாருங்க, பார்க்கலாம். அதுல எத்தனை 1000 யார் அல்லது 100 யார் அலைஞ்சு பார்க்க போற, யாராவது அலைஞ்சு பார்க்க மாட்டார்கள். ஆனா செய்யறவங்களுக்கு தெரியும். இவர் போய் சொல்லுவார், இதுல இத்தனை யாரை வச்சு நீங்க செலோடெப் அந்த ரோலை நீங்க செய்யுங்க. அது மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதே மாதிரி இன்றைக்கு மருந்து வகைகளை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். மருந்து வகைகள் சரியான விலை கூட. இங்கிலீஷ், யூரோப், அமெரிக்காவுடைய சில மாத்திரைகள் சரியான விலை, ஆனா அந்த மருந்து சரியான தட்டுப்பாடு. அதனால அதே பேரை போட்டு இங்க செய்வாங்க. செய்யறவர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்கட சிலர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் தான் டாக்டர்மாருக்கு போய் இந்த மருந்துகளை அறிமுகம் செய்யறவங்க. அந்த பெரிய பெரிய டாக்டர்மார்களுக்கு கொடுக்கிற லஞ்சம் பணம் அல்ல, அவங்களுக்கு ஏன் டிக்கெட் கொடுக்கிற, அவங்களுக்கு சிங்கப்பூர் பயணம், உங்களுக்கு நீங்க யூரோப் போயிட்டு வரலாம், உங்களுக்கு புல் புக்கிங் புல் போர்டு நாங்க ஏற்பாடு செஞ்சு தாரோம். எல்லோரும் அல்ல, இதுல சிலர் நல்லவர்கள் இருக்கிறாங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனால் வார நோயாளிகளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, சிலர்கள் ஆக கூடுதலான பொறுமதியான இந்த மருந்த மார்க்கெட் பண்ணணும் என்பதற்காக அந்த வைத்தியர்களுக்காக பல விடயங்களை கொடுப்பாங்க. அவர்கள் அந்த மருந்துகளை தான் அவர்கள் எழுதுவார்கள். இப்படி நான் எதை சொல்ல வரேன்டா, எங்கட பஜார்ல மார்க்கெட்ல எக்கச்சக்கமான ஏமாற்றுதல்கள், மோசடிகள், அநியாயங்கள் நடக்குகின்றன. ஏதாவது ஒரு வகையில நாங்க அதற்கு துணை போனா நாங்களும் பாவிகள், நாங்களும் குற்றவாளி. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், நல்ல தக்வாவான விடயங்களுக்கு உதவி செய்யுங்க, பாவமான அல்லது விரோதமான காரியங்களுக்கு உதவி செய்யாதீங்க. எங்களுக்கு ஆக விளங்குற ஒரு உதாரணம் என்றால், எங்கட பலர் ஊபர் அல்லது பிக்னி ஹயர் என்ன செய்யறாங்க, புக் பண்றாங்க. அவரை சேர்ந்துட்டாரு. இப்ப அவர் கேட்கிறாரு, எங்க போறீங்க, எவ்வளவு வந்திக்கு, ரைட் நீங்க இதை கேன்சல் பண்ணுங்க, வந்தாத்தான் எனக்கு தாங்கன்னு அவர் கேட்கிறாரு. நாங்க அவருக்கு கொடுக்க இயலாது, அது ஹராம். ஏன், அவர் அந்த கம்பெனியோட ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறாரு. அந்த கம்பெனி தான் இவருக்கு ஹயர் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல பரவாயில்ல கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் எதை சொல்ல பாருங்க, இப்படி ஒவ்வொரு நாளும் எங்களை அறியாமல் பல தவறுகள் குற்றங்கள் நடக்குது. எங்க வீட்டுக்கு கரண்ட் பில் கூட வருது, தண்ணி பில் கூட வருது என்று யாராவது ஒரு எலக்ட்ரீஷியனை பிடித்து அந்த மீட்டரை செய்யறது, அதுவும் ஹராம், ஏலாது.
அரசாங்கத்துக்கும் நீதமான நேர்மையா தான் நடக்கணும். அரசாங்கத்துக்கும் தவறுதலாக ஹரமாக நடக்க முடியாதுன்னு எங்களை சரியா கூறிக்கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அது வியாபாரம் கொடுக்கல் வாங்கல். இப்ப பஜார்ல நடக்கிறது அநேகமாக ஒரு ஆள் கையிலுக்கு அவசரமா பணம் தேவை, அவருடைய கையில செக் கொண்டிருக்குது. ஒரு மாதத்திற்கு பின்னால்தான் செக் பாஸ் ஆகுது. உதாரணமா 1 லட்சத்துடைய ஒரு செக் அவசரமா பணம் தேவை. ஒரு ஆள்கிட்ட பேசி சொல்றாரு, ரைட், எனக்கு நீங்க 95,000 ரூபாய் தாங்க, இந்த செக்கை நீங்க வச்சுக்கோங்க. இதே அது ஹராம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹாபருக்கு சாமான் வந்து இருக்குது, அந்த சாமான கிளியர் பண்ணணும். இப்ப என்ன செய்யறாரு, அவர்கிட்ட பணம் இல்ல, ஒரு 5 மில்லியன் தேவை, டியூட்டி கட்டணும், சாமான வெளியில எடுக்கணும். ஒரு ஆள்கிட்ட போயிட்டு சொல்றாரு, நீங்க ஒரு 5 மில்லியன் தாங்க, எனக்கு நான் இத உங்களுக்கு ஒரு கூடுதலா 5.2 மில்லியன் தாரேன், 52 லட்சம் தாரேன், 53 லட்சம் தாரேன். நிறைய பணம் வைத்திருக்கிறவர்கள் இப்படி சம்பாதிக்கிறாங்க. அவங்க சும்மா ஃப்ரீயா இருந்து கொண்டு கஷ்டப்படாம சிரமப்படாம மேலுக்கு நோகாம என்ன செய்யறது, அவருக்கு பணத்தை கொடுக்கிறது. நீங்க கிளியர் பண்ணிட்டு வந்ததோட எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட்டோட தந்துருங்க ஏலாது. ஒன்று அவருடன் நீங்க நேரடியாக சம்பந்தப்படணும், பார்ட்னர் ஆகணும். அது மார்க்கத்துல முஷாரக்கா, முபாரபா, அதே மாதிரி இன்னும் பல வகைகள் இருக்குது. அதுல ஏதாவது ஒரு வகையில சேர்ந்தா பரவாயில்லை. அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ற நேரத்தில் நீங்க அவரோட பார்ட்னர் ஆகி இருக்கணும். அல்லது ஹாபர்ல வந்த சாமான எடுக்கிறதுக்கு ஒரு அழகான வழி என்ன, இப்ப அந்த சாமானுக்குரிய பொருள்களுக்குரிய டியூட்டி கட்ட எனக்கு பணம் இல்ல, நான் ஒரு ஆள்கிட்ட போய் சொல்றேன், இவ்வளவு பொறுமதியான சாமான் பொருள்கள் வந்திருக்குது, அதை நான் உங்களுக்கு விற்கிறேன். எனக்கு காஸ்ட் எவ்வளவு, உதாரணமா 5 மில்லியன், நான் 5.5க்கு உங்களுக்கு 55 லட்சத்துக்கு உங்களுக்கு நான் விற்கிறேன், நீங்க எங்களிடமிருந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவருக்கு அந்த பொருளை அங்கே வச்சு கொடுக்கிறது. அவர் வாங்குறாரு, அவருடைய கைக்கு வந்ததற்கு பின்னால அவர் ஒரு ப்ராஃபிட்டை வச்சு, சரி உங்களுக்கு நான் 57 லட்சத்துக்கு திருப்பி உங்களுக்கு நான் விற்கிறேன், அல்லது 60 லட்சத்துக்கு உங்களுக்கு நான் விற்கிறேன் என்றா பரவாயில்லை. இது முறை, ஹலாலாக ஆக்கக்கூடிய முறை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த முறைகள் அநேகமாக பார்க்கப்படுவதில்லை. ஏதாவது ஒரு அடிப்படையில ப்ராஃபிட் வரணும். வெளியூர்களுக்கு நிறைய பேர் போறாங்க, சரி வைங்களே, நாட்டு சைட்ல இருந்து கொழும்புக்கு ஒரு ஆள் வாராரு, நாட்டு சைட்ல உள்ள ஒரு ஆள் தூரம், அவருக்கு வந்து போவதற்குரிய நேரம் இல்ல, வசதி இல்ல, ஒரு பணத்தை கொடுத்து கொழும்பால நீங்க எனக்கு இந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து தாங்கன்றாரு. உண்மையிலேயே அந்த பொருள் ஒரு 5,000 ரூபாண்ட இவர் என்ன செய்யறாரு, 6,000 ரூபான்னு கொடுத்து கொடுத்தா அது ஏதாவது ஹராம். அல்லது அந்த கடையில போய் நீங்க இந்த 5,000 ரூபாய் பொருளுக்கு 6,000 ரூபாய் பில் போட்டு தாங்கன்னு கேட்க கடைக்காரனும் கொடுக்கேதா, பாதுகாத்துக்கு உதவி செய்யலா. அவர் சொல்லுவார், அப்படின்னு இந்த கஸ்டமரை விட்டா நான் எப்படி பிசினஸ் செய்யறேன். இதுதான் ஹலாலான பிசினஸ்ல சிரமம் இருக்குது. வெளிநாடுகளில் போறவர்கள், உதாரணமாக வெளிநாட்டு போறாங்க, அங்க பொருள் ஒன்று குறைவாக இருக்குது, நீங்க கொஞ்சம் எனக்கு இதை வாங்கி கொண்டு வந்து தாங்காண்டு, இந்த உங்களை வாங்குவதற்குத்தான் நீங்க அதே விலைக்கு அவருக்கு வாங்கி தரணும் என்ற நீயத்துல தான் உங்களை அனுப்புறாரு. நீங்க சிங்கப்பூர்லயோ துபாயிலேயோ போயிட்டு அந்த பொருளை வாங்கி, நான் ஹோட்டல்ல இருந்து டாக்ஸி பிடிச்சேன், மார்க்கெட் போனேன், அந்த பொருளை தேடினேன், என்னுடைய நேர காலம் போச்சு, அதனால நான் 100 திர்ஹம் அல்லது 100 சிங்கப்பூர் டாலர் எக்ஸ்ட்ரா வச்சு அவருக்கு கொடுக்கலாம். ஆனா அவற்றை நீங்க கேட்கலாம், இதனுடைய விலை இவ்வளவு தான், ஆனா நான் சிரமப்பட்டிருக்கிறேன், நான் டாக்ஸி பிடித்தேன், நான் அங்க போனேன், என்னுடைய 4-5 அவர் கூடுதலா போயிருக்குது, அதனால எனக்கு இவ்வளவு செலவு போயிருக்குது, நீங்க அதை தந்தா தான் எனக்கு நல்லா இருக்கும்னு கேட்கலாம், பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க என்ன சொல்றது, நானும் ஒரு விலை வச்சு கொடுத்தேன், நீங்க விலை வச்சு கொடுக்கறதுக்கு அவருடைய பிசினஸ் செய்யலையே, ஒரு பொருளை வாங்கி தருவதற்கு உங்களை அவர் என்ன செய்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். இப்ப உதாரணமா நாங்க ஒரு பிள்ளைகிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புறோம், கடையில் இதை வாங்கிக்கொள்ளுவாங்க, அவரோட பிசினஸ் செய்யல, அவரை நாங்க உதாரணமாக வெளிநாட்டு போறவங்க பெரிய பெரிய முதலாளிமார், அவங்களோட மேனேஜர்மார அனுப்புறது பர்ச்சேஸ் பண்ண, அவர்களும் அங்க அநியாயம் செய்யலாம். அங்க போய் அந்த ஏஜென்ட்மார்களோட பேசி, நீங்க இந்த பொருளுக்கு இவ்வளவு போடுங்க, ஹோட்டலுக்கு இவ்வளவு போடுங்க, உணவுக்கு இவ்வளவு போடுங்கன்னு மாற்றி போடவும் மேலாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேரம் இல்ல,
இப்படி நீங்க சொன்னா இதே மாதிரி 100 விடயங்கள் சொல்லுவீங்க. இப்படி இப்படி எல்லாம் பஜார்ல நடக்குது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இப்படி நடக்கிறதுனாலதான் எங்கட வருமானத்துல அந்த பரிசுத்த தன்மை குறைஞ்சிருக்குது. பிசினஸ் மட்டுமல்ல, ஒர்க் பண்றவங்களும் அப்படித்தான். அது அரசாங்க ஜொப்பாக இருக்கலாம், அல்லது இந்த மஸ்ஜிதுக்கு பின்னால் உள்ள பெரிய ஒரு நிறுவனம், அங்க வேலை செய்யறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க பார்க்கலாம். அவர்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு போறாங்க, எத்தனை மணிக்கு வாராங்க, அவர்கள் போற நேரம் பேசி அவர்கள் பிங்கர் பிரிண்ட் வைப்பாங்க. இடையில் உள்ள அந்த 8 மணி நேரம் முழுக்க அங்க செலவழிக்கிறாங்களா, வேலை செய்றீங்களான்னு கேட்டு பாருங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அரசாங்க நிறுவனங்கள்ல மிகப்பெரிய மிஸ்யூஸ், அதாவது தனிப்பட்ட நிறுவனங்கள்ல அங்கேயும் நடக்கத்தான் செய்யுது. அங்க போய் உதாரணமாக ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு, அவருக்கு ஆபீஸ் வாரதற்கு வாகனம் கொடுத்திருந்தா அந்த வாகனத்துல புள்ள ஸ்கூலுக்கு கூட்டி கொண்டு போவேலா, அந்த வாகனத்துல வைஃபை ஏற்றி கொண்டு டாக்டர் போவேலா. அவரு கொடுத்திருக்கிறது என்ன, ஆபீஸ் வேலைக்கு மாத்திரம். ஆனா அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, நீங்க உங்களோட பர்சனல் வேலை செய்யலாம் இருந்தா பிரச்சனை இல்லை. நான் எதை சொல்ல வாரேன்னு சொன்னா, அது தனிப்பட்ட கம்பெனி, அது பாடசாலை அல்லது மதரசா எதுவாக இருந்தாலும் சரி, அங்க எங்களுக்கு எப்படி எக்ரிமெண்ட் 8 மணி நேரம் 8 மணி நேரம் முழுமையாக கொடுக்கப்படணும். ஒரு பீரியடுக்கு 45 நிமிஷம் அந்த பாடம் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது மொபைல் போன் வந்தா கூட ஆன்சர் பண்ணேலா. ஏன்? அந்த நேரம் அந்த மாணவர்களுக்குரியது. அதனால தான் வெளிநாடுகள்ல ரொம்ப கண்டிப்பு, மொபைல் போன உள்ளுக்கு கொண்டு வரவே இல்லை. செக்யூரிட்டி கார்டுல கொடுத்துட்டு தான் போகணும், வேலை முடிச்சுட்டு போகும்போது தான் எடுத்துக்கொண்டு போகணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆனா பெரிய கை சேதம் என்னாண்டா, இங்க மேலிருந்து கீழ் உள்ளவங்க எல்லாரும் இவங்க என்ன சொல்றீங்க, மேலுள்ளவங்க செய்யறாங்களே, அல்லாட்ட சரி வராது. எங்களுக்கு மேலுள்ளவர் தவறு செய்ததுனால நான் செஞ்சேன் என்று சொல்ல இயலாது. அவருடைய தவறு அவருடன், நான் நல்ல முறையில் நான் நடக்கணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விடயம், நேரம் இல்ல, ஆனால் அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினால் நல்ல. எதை சொல்ல வரோம்னு எங்கட கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்துல நான் சொன்ன அடிப்படையில ஹராம் கலக்கலாம். எங்களோட உத்தியோகம், எங்களோட ஜாப், எங்களோட ஒர்க் பண்ற இடங்கள்ல அந்த நேரம் கொடுக்கப்படக்கூடிய வேலை முழுமையாக கணிக்கப்படணும், அதுவும் முக்கியம். அதோட சேர்ந்தது தான் நாங்க ஹலாலான உணவை வெளியில வாங்கினாலும் அந்த உணவுடன் யார் யாரு சம்பந்தப்படுகிறார்களோ அவர்களும் பாவங்களை விட்டும் தூய்மையாக இருக்கணும். எந்த பாவிகள் அதுல சம்பந்தப்பட்டா அந்த உணவுல எஃபெக்ட் ஏற்படும். இதுக்கு உங்களுக்கு லேசான ஒரு உதாரணம் தான் நபியுடைய ஹதீஸ் வருது. ஒருவர் வீட்டுக்கு வாராரு, வீட்டுக்கு வரும் பொழுது துவா ஓதிக்கொண்டு வீட்டுக்குள்ள வரணும், சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லணும். அந்த ஹதீஸ்ல வருது, வீட்டுக்குள்ள வரும் பொழுது அவர் துஆ ஓதாமல் வாராரு, சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகின்றார். ஷைத்தான் கூறுகின்றான், அத்ரக்துமுல் மபீத வல் அஷா ஃபீ ஹாதல் பைத், இந்த வீட்டில இரவு சாப்பாட்டிலையும் நீங்க கலந்து கொள்ளலாம், இவருடைய வீட்டில இரவு தங்கியும் கொள்ளலாம். ஏன்? உள்ள வரும் பொழுது நீங்க துஆ ஓதாததுனால உங்களோட வீட்டுல ஷைத்தான் இரவு தங்குகின்றான். சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லாததுனால உங்களோட சாப்பாட்டுல ஷைத்தான் கலக்கிறான். அதைக்கு மேலால இன்னும் ஒரு ஹதீஸ் வருது, கணவனும் மனைவியும் உடலுறவுல ஈடுபடும் பொழுது கணவன் ஓத வேண்டிய துஆவை ஓதாவிட்டால் மனைவியுடன் ஷைத்தானும் சேர்ந்து உடலுறவுல ஈடுபடுவதாக நபியுடைய ஒரு ஹதீஸ். மேலான பெரியார்களே சகோதரர்களே, வீட்டுக்குள்ள வரும் பொழுது துஆ ஓதாததுனால, சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லாததுனால, மனைவியுடன் சேரும் பொழுது ஓத வேண்டிய துஆவை ஓதாததுனால ஷைத்தான் அங்கு நம்முடைய வீட்டில உணவுல அவன் பங்கு கொள்கின்றான் என்றால், சாப்பாடு சமைக்கிறவர் பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் அந்த உணவிலையும் ஷைத்தான் சேர்ந்து கொள்கின்றான். அபூ தாவூதுடைய தெரிந்துடைய ஹதீஸ், இன்ன ஷைத்தான யஸ்தஹில்லு தஆம அல்லா யுذكر இஸ்முல்லாஹி அலைஹி, எந்த உணவுல அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படலையோ அந்த உணவுல ஷைத்தானும் சேர்ந்து கொள்கின்றான். நான் எதை சொல்ல வாரேன்டா, இன்றைக்கு நாங்க சரி ஹலாலாக சம்பாதிக்கிறோம், வீட்டுல வைஃபுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்திருக்குது. ரெஸ்டாரண்ட் காரவங்க யாரும் கோபித்துக் கொள்ளவானாம், நான் மார்க்க சட்டத்தை கூறுகின்றேன்.
நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்திருக்குது. நைட்ல எந்த கடைக்கு போனாலும் சரி, அங்க புல் பெக்கா இருக்குது, புல் கிரௌடா இருக்குது. முந்தைய ஒரு காலத்துல பெண்கள் போக மாட்டாங்க. இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக சேர்ந்து அவங்க சரிக்கு சமம் ஆண்களை மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுற, இஸ்லாமிய பெண்கள் உட்கார்ந்து சாப்பிடுற ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. அங்குள்ள அந்த உணவை சமைக்கிறவர்கள் யாரு? நான் எங்கட இஸ்லாமிய ஓனர்களை வச்சுதான் பேசுகின்றேன். முஸ்லீம் அந்த ரெஸ்டாரண்ட் அந்த கடைகளுக்குரிய சொந்தக்காரன் முஸ்லீம்களாக இருந்தா அவர் டைமுக்கு வாராரா, வேலை செய்யறாரா, மட்டுமல்ல சுபஹ் தொழுதாரா, ஃபஜ்ர் தொழுதாரா, ஐஷாவை தொழுதாரா, அவருடைய சமையலை ஆரம்பிக்கும் பொழுது அவர் பிஸ்மில்லா சொன்னாரா? இல்ல நபியுடைய ஹதீஸ். யாரு பிஸ்மில்லா சொல்லாமல் அவருடைய உணவுல ஷைத்தானு பங்கு கொள்கின்றான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, வெளியிலிருந்து உண்ணக்கூடிய அநேகமான அந்த உணவுகளின் மூலமாகத்தான் அமல்களில் உள்ள ஆசை குறைந்து பாவங்களின் மீது விருப்பம் ஏற்பட்டு விட்டால் அது பொய்யாக ஆகாது. முந்தைய ஒரு காலத்துல வீட்டுக்கு யாரு வந்தாலும் எங்களோட பெண்கள் அவங்களோட கையால சமைப்பாங்க. இத நாங்க ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு ஆலிம், நல்ல ஒரு பெண் வந்திருக்கிறா, எங்களோட கையால சமைக்கணும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஏன் அந்த பெண்மணிகள் வீட்டுக்குள்ள அமல்கள்ல இபாதத்தில் ஈடுபட்டு சமைக்கிறாங்க, அதுல ஹைர் இருக்குது. ஆனால் இப்பொழுது நாங்க பார்க்கலாம் சில வீடுகள்ல வீட்டு கிளீனிங்க்கு சேவன் பரவாயில்லை, ஆனால் சமைக்கிறதுக்கும் வீட்டுல வேலை செய்யற முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட கொடுத்தா அந்த உணவு எப்படி இருக்கும்? எங்கட பிள்ளைகளை இவங்க மொபைல் போனை பாக்கிறதுக்காக எங்கட பிள்ளைகளை காலை முதல் மாலை வரைக்கும் அவர்களை பராமரிக்கிற பொறுப்பு அந்த பெண்கள்கிட்ட கொடுத்தா அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும்? இது பெரிய ஒரு சப்ஜெக்ட் உண்டு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, எங்க யாரு அமல் இபாதத் செய்துவிட்டு ஃபஜ்ரை தொழுதுவிட்டு குர்ஆன் திக்ர்களை ஓதிவிட்டு சமைக்கிறாங்களோ அந்த சமையல்ல பரக்கத் இருக்குது. நிறைய ஹதீஸ்ல ஆதாரம். கந்தக் யுத்தத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விருந்து கொடுத்தாங்க. அந்த வெறும் ஒரு ஆட்டுக்குட்டி 1000 பேருக்கு மேல சாப்பிட்டதாக புகாரியில வருது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 5-6 பேருக்குள்ள விருந்த நூற்றுக்கணக்கானவர்கள் சாப்பிட்டதாக புகாரியில வருது. ஏன்? அந்த நல்லவர்கள் அதுல சம்பந்தப்பட்டாங்க. அதனால என்னுடைய விருப்பம் என்ன? வீட்டுல எங்களை சமைக்கிற வேலை எங்கட பெண்கள் தான் செய்யணும். அமல் இபாதத் செய்யற எங்கட தாய்மார்கள் சகோதரிகள் செய்யணும். சமைக்கிற வேலைய வேலை செய்யறவர்கள்ட்ட கொடுக்கறல்ல. அதே மாதிரி தான் வெளி சாப்பாடுகளை எந்த அளவு குறைத்து நாங்க வீட்டுல செய்து அதை சாப்பிட்டோம்டா அதுல கயிறுகள், அதுல பரக்கத்துகள், பல நலவுகள் அதுல இருந்து கொண்டிருக்குது. எந்த அளவுக்குண்டா ஆகலேசி நாங்க பார்க்கலாம். ஜமாத்துல போற சகோதரர்கள் அவர்கள் யாரும் செஃப் போறல்ல, சாதாரணமான மக்கள் ஜமாத்துல. ஆனா 5 நேரம் மஸ்ஜிதுக்குள்ள தொழுகிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, திக்ர் செய்யறாங்க, தாலீம்ல உட்கார்றாங்க. அவங்க சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட். எல்லாம் முழுமையாக சாதனமும் போடல, ஏதோ கிடைக்கிறத போட்டிருப்பாங்க. ஏன்? அந்த அமல் இபாதத்தை வைத்து அந்த சாப்பாட்டுல வெளி டேஸ்ட் மட்டுமல்ல, அந்த உணவை உண்டதின் மூலமாக நல்ல வேலைகளை செய்யக்கூடிய ஆசை ஆர்வம் ஏற்படும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, அதனால நான் ஆரம்பத்துல சொன்னேனே, சில வாலிபர்களோ ஆண்களோ பெண்களோ ஆர்வம் இல்ல, ஆசை இல்ல, நல்ல அமல்கள் செய்ய விருப்பம் இல்ல, உம்மா பாப்பாவுடைய பேச்சை கேட்டு மதிச்சு நடக்கிறது இல்ல, பாவங்களின் பக்கம் வேகமாக செலுக்கிறார்கள் என்றால் அதுல எங்களையும் ஒரு மிஸ்டேக் என்ன? நாங்க சம்பாதிக்கிறதுல, எங்களுடைய வருமானத்துல, எங்களோட உத்தியோகத்துல, நாங்க ஈடுபடுற கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்துல, அல்லது நாங்கள் சமைக்கப்பட்ட உணவை வாங்கி வார அதுல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டால், அதுல ஷைத்தான் சேர்ந்து விட்டால் அதில் உள்ள பரக்கத்துகள் குறைந்து விடும். இந்த விடயங்கள்ல மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாங்களும் மிகவும் கவனமாக இருந்து எங்களோட பிள்ளைகளுக்கும் அடிக்கடி ஞாபகப்படுத்தி வளர்த்தோம் என்றா இன்ஷா அல்லாஹ் நல்ல பிள்ளைகளாக வருவாங்க. நாங்க சொல்ற பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக மாறுவாங்க. அந்த அடிப்படையில் நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.
வைப்பாயாக. யா அல்லாஹ், ஹலாலான வருமானம், ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான அனைத்தையும் தந்து சகல விதமான ஹராம்களிலிருந்து நம் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. குறிப்பாக பிலஸ்தீனத்தில் வாழக்கூடிய அந்த எங்களுடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயாக. அதாவது அங்கே யுத்தமற்ற ஒரு சூழலற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயாக. அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்வை அவர்களுக்கு கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.